எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பட் அதுலேயே ஒரு ட்ரெண்டியான ஸ்நாக்ஸ் என்ன இருக்கும், அதான் இன்றைக்கி நம்ம டிஷ்ஷில் எடுத்திருக்கோம். இன்னோட மெனுவில் இருக்கிறது குர்குரே. ஆமாங்க, பிந்தி குர்குரே. அதாவது வெண்டைக்காயை வச்சு குர்குரே மாதிரி நம்ம பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு பஞ்சியாக, அது ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம வெண்டைக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெயில் தான் குக் பண்ண போகிறோம். அந்த கடலெண்ணெயில் அந்த வெண்டைக்காயை அந்த மசாலாவோட சேர்த்து குக் பண்ணுறப்போ எப்படி ஒரு வித்தியாசமான, ஒரு யூனிக்கான, ஒரு ட்ரெண்டியான ஸ்நாக்ஸ் ஆகிறத நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதையும் வழங்கும் பிந்தி குர்குரே. ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இது ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ். இதில் முக்கியமானதே அந்த வெண்டைக்காயை எப்படி கட் பண்ணுறோம் அதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் என்ன பவுடர்ஸ் அண்ட் மசாலா பவுடர்ஸ் என்ன சேர்த்து அதை அழகாக ஒரு கடலெண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த பஞ்சியாக என்ன ஆட் பண்ணி அது ஒரு பர்ஃபெக்ட் டிஷ்ஷாக கொடுக்க போகிறோம். அதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். வாங்க இந்த கட்டிங் ஸ்டேஜ் பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம ஃப்ரையிங் அண்ட் குக்கிங் ஸ்டேஜுக்கு போயிடலாம். வெண்டைக்காய் நல்லா சூஸ் பண்ணுங்கள். நல்ல பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்கணும். நல்லா உடச்சி பார்த்து நல்லா ஈஸியாக உடையிறதா வச்சுட்டு ஜஸ்ட் இது ரெண்டு பக்கம் அழகாக கட் பண்ணிடுங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு சென்டரில் அழகாக ஸ்லிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஸ்லிட், நாலாக நம்ம ஸ்லிட் பண்ணுறோம் வெண்டைக்காயை. ரொம்ப சிம்பிள், பட் இந்த கட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இப்படி அழகாக நீளமாக ஃபிங்கர் மாதிரி இதை நம்ம வெட்டி ரெடி பண்ணிடுறோம். ஸோ இப்போது இது அழகாக நம்ம இந்த மாதிரி ஃபிங்கராக அழகாக குர்குரே மாதிரி, அதாவது நீளமாக இந்த மாதிரி வெட்டி வச்சிட்டோம். ஸோ இதில் இப்போது நம்ம என்ன பவுடர்ஸு, என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது இது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலெண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நார்மலாக என்ன குக் பண்ணாலுமே நம்ம கடலெண்ணெய் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆயிலில் குக் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் அதுவும் இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பைஸியாக ஒரு பஞ்சியான டிஷ், அதுவும் இந்த கடலெண்ணெய் ஃப்ளேவரில் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறப்ப நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய்க்கு என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, முறுமுறுப்புக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் போடலாம் கொத்தமல்லி பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் ஓமம், அஜ்வைன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கோட்டிங் நமக்கு பத்தலேன்னு தெரிஞ்சால் நம்ம ஃபர்தராக கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி நம்ம தெளித்து ஸோ இப்போ என்ன நல்லா கொஞ்சம் சூடாயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் போடுங்க, ஒட்டாமல் உதுத்து
ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த பபுள்ஸ் அந்த சலசலப்பு அடங்கி நல்ல கிறிஸ்பியாக நம்ம எடுக்கிறப்பே நமக்கு நல்ல கிறிஸ்பியாக தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே அழகாக சாட் மசாலாவை நம்ம லைட்டாக தூவி ஒரு 2 பிஞ்ச் இது அழகாக நம்ம கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு நம்ம குர்குரே மாதிரி இருந்தாலும் நம்மளே பண்ணுற ஒரு ஸ்பைசி ஒரு இந்தியனைஸ் குர்குரே. அதாவது என்னென்னா இதில் இருக்கிற அந்த ஓமம் அதெல்லாம் ரொம்ப ஒரு டிஸ்டிங்டிவாக ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர், அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான், எப்பொழுதுமே வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணுறது தான் ஒரு ஈஸியான மெத்தட். வெண்டைக்காய் மற்ற எல்லா இதுவுமே நமக்கு வீட்டில் இருக்கிறது. இதை சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் லெமன் வெட்ஜஸ் ஒரு பீஸ் ஆஃப் லெமனோட சர்வ் பண்ணுங்கள். சில பேருக்கு அந்த லெமனோட அந்த புளிப்பு கரெக்டாக புளிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் வீடியோ இருந்தால் கூட அதில் ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ், அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதை வித்தியாசமாக அப்படி பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.